ஹாய்ங்க. இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடே கொஞ்சம் கிளீனிங் வேலைலாம் இருக்கு. இந்த வேலைய நேத்தே செஞ்சிருக்கணும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 2 நாளுமே வீடு துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு தானே நம்ம பூஜை பண்றோம். அதனால ஒரு நாளைக்கு முன்னாடியே வீடு துடைக்கணும். அன்னைக்கே நம்ம துடைக்கிற மாதிரி இருந்தா, வெயில் வர்றதுக்கு முன்னாடியே துடைச்சிடலாம். நான் வந்துட்டு சீக்கிரமாவே எந்திரிச்சுட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு வாசல்ல தண்ணி தெளிச்சுட்டு நல்லா பெருக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடு துடைக்கிறதுக்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 குட்டீஸுமே சீக்கிரமா எந்திரிச்சுட்டாங்க. அதனால வீடு துடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருந்தது. வீடு துடைச்சிட்டு, அதுக்கப்புறம் பூஜை சாமான் இருந்தது. அதையுமே கழுவிட்டு மஞ்சள், குங்குமம் வச்சு விட்டுட்டேன். அதே மாதிரி வாசற்படியுமே தண்ணி வச்சு கழுவிட்டு மஞ்சள், குங்குமம் வச்சு விட்டுட்டேன். அதுக்குள்ள தம்பி வேற அடம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். தூக்கலன்னு சொல்லிட்டு, ஒரு கொஞ்ச நேரம் தம்பி கூட விளையாடிட்டு சமாதானப்படுத்திட்டு, அதுக்கப்புறம் துணி இருந்தது. அதையுமே துவைச்சு போட்டுட்டேன். காலையில சாப்பாடு வந்துட்டு சாதம் வடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சாம்பார் தான் வச்சிருந்தேன். குழந்தைங்களுக்கு ஊட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால, அதுக்கப்புறம் சாம்பாருக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த அவரக்காய் பொரியல் தான் செஞ்சிருந்தேன். காலையிலே கடகடன்னு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டா, ஈவினிங் பூஜை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா? ஓகேங்க. நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். பாய்.